ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னா பேக் ஆர் டை இப்படின்னு ஒரு கேம் விளாட போகிறோம். இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். லைக் டெட் ரைல்ஸையும் 99 ஃபாரஸ்ட்டையும் கலந்து விட்ட மாரி. சரி காய்ஸ், இந்த கேமுக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே போய் என்னது காய்ஸ் இது நிஞ்சா கிளாஸ். நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்ல. இந்த கிளாஸும் இருக்குது டெட் ரைல்ஸ் மாரி. டெட் ரைல்ஸ் மாரியே நிறைய கொடுத்துருக்காங்க. 99 ஃபாரஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும், டெட் ரைல்ஸ்லேயும் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து சிங்கிள் பிளேயரில் தான் போக போகிறோம். எடுத்த உடனே வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். கைஸ், இதில் வந்து இது ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் இன்னொன்று போடுவேன், அதையும் பாருங்கள். அதான் உங்களுக்கு கேம் ஒழுங்காக புரியும். ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுத்தையும் பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். கைஸ், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜாம்பிஸ் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம சர்வே பண்ணும், அதுதான் டெட் ரைல்ஸ் மாரி. ஜாம்பி எடுத்து இதுக்குள்ளே போட்டால் நம்மளுக்கு ஜாம்பியோட மீட்டு கிடைக்கும். இந்த மீட்டை எடுத்து நம்ம வந்து பீஸா கிடையாது, அது ஏதோ பைன்னு சொல்லுவாங்களே, கேரட் பை, ஆரஞ்சு பைன்னு, அந்த மாரி இதுக்குள்ளே போட்டால் நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் மிக்சர். இதை அழுத்திட்டோன்னா என்ன தெரியுமா கிடைக்கும்? அந்த பை கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து என்னது, சரவரப்பை. வித்தியாசமான பேர். இது வேறு ஏதோ ஒரு பேர், நான் எனக்கு ஏற்ற மாதிரி பேர் மாற்றிட்டேன். இந்த பை கச்சிச்சு, பையன்னு இது என்ன பேர் வச்சுக்கலாம், சாப்பாடு. இதை எடுத்து போய் இதில் வச்சிடணும். வச்சா வந்து கஸ்டமர் வருவாங்க, வந்து தின்னுட்டு போயிடுவாங்க. கைஸ், இது என்னதுரா, ஓப்பன். கஸ்டமர்ஸ் வந்து தின்னா காசு கிடைக்கும். எடுத்தான் பாரு, எடுத்துட்டான், ஜாலி, காசு கச்சிச்சு. கைஸ், ரைட் ஹேண்ட் சைடில்க்கா எது 66ன்னு காட்டுது, அதான் கைஸ் காசு. இப்போ கன்ஸ்மித்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உருட்டுக்கட்டை, 5 ரூபாய்க்கு உருட்டுக்கட்டை நம்ம ஊர்லலாம் தந்தாங்கன்னா இப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சரி, கவுண்டர். கைஸ், இது அப்படியே டெட் ரைல்ஸ் சொன்னால, டெட் ரைல்ஸ் மாதிரியே தான். அதுக்கப்புறம் டெட் ரைல்ஸையும் வித்தியாசமாக அந்த 99 ஃபாரஸ்ட்டும் கலந்து விட்டது தான் இந்த கேமே. அதனால் பாருங்கள். லேம்ப், உங்களுக்கு டெட் ரைல்ஸும் இதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கேம் விளாண்டா நல்லாயிருக்கும். கைஸ், பேண்டேஜ் பார்த்தீங்களா, டெட் ரைல்ஸ்லேயும் பேண்டேஜ்லாம் கிடைக்கும், அதே மாதிரி தான் இதுவும். இங்கே பாருங்கள், இப்போ இதை எடுத்து உருட்டுக்கட்டையை வச்சு அடிக்கிறதுக்கு தான் ஜாம்பி. இங்கே பாருங்களேன், நான் அடிக்கிறேன், ஜாம்பிஸ் வந்து அடித்து காட்டுறேன் உங்களுக்கு. கைஸ், இப்போ நம்ம ஒரு லேம்ப்புன்னு எடுத்தோம்ல கைஸ், அதை இப்போ எடுத்துகிட்டு வந்து நான் இதில் போட்டுட்டேன். போட்டால் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா, டெட் ரைல்ஸு இதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது பேர் என்ன, 99 ஃபாரஸ்ட். அதே தான் இதுவும் 99 ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்கும் அதே தான். இப்போ இதை வந்து உடைக்கக்கூடாது, கட்டணும். நான் பாருங்க, கட்டுனா ஒரு ரூபாயாக குறையும். பாருங்கள், இப்போ நைட் ஆயிடுச்சுன்னா அங்கே டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தமாரி ஃபஸ்ட்டு நாள் செகண்ட் நாள் அப்படின்னா டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சாம்பி வந்தால் இதை போட்டு அடித்து இதை உடைக்க ட்ரை பண்ணும், இப்படி வந்து நின்றோம். கட்டையை உடச்சிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணும். அதனால் கட்டையை வந்து நீங்கள் கட்டணும், கட்டிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே. காலையில் ஆனால் கட்டணும். இது ஆனால் சவுண்டு அதிகப்படுத்திக்கிறேன், ஒன்றும் கேட்கல. அடி கைஸ், பார்த்தீங்களா, கட்டையை உடச்சிட்டான். நான் உடைக்கல, அவன் தான் உடச்சான். பாருங்க, இங்கே ஒரு சாம்பி இருக்குது. அடி கைஸ், இந்த சாம்பியை வச்சு என்ன பண்ணோன்னா பை அந்த இது உருவாக்கணும். அதை உருவாக்குனா சாப்பிட முடியும். சாப்பிட்டாதான் உசுறு இருக்கும். சாப்பிடக்கூடாது, விற்கணும். விற்றாதான் காசு கிடைக்கும். காசு கிடைச்சாதான் கன்னுக்கு வாங்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு நாளாக சர்வே பண்ணணும். இங்கே பாருங்க கைஸ், 2 சாம்பி, 2த்தையும் போட்டாச்சு ஒரே நேரத்தில். கைஸ், நைட்டு இன்னும் முடிய 1 நிமிஷம் இருக்கா, இல்லை கைஸ், முடிஞ்சிச்சு. நைட்டு முடிஞ்சிச்சு. இப்போ எல்லா ஜாம்பியும் எடுக்கணும். அவனை கைஸ், இதில் ஒரே ஒரு பிரச்சனைனா, ஜாம்பி எடுத்தால் இப்படி மூஞ்ச மறைக்கும் வந்துட்டு. இவனையும் எடு, இந்த ஜாம்பி 2த்தையும் எடுத்து. கைஸ், எல்லா ஜாம்பியும் எடுக்கிறதுக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணால் எனக்கு தான் மோட்டிவேஷன். லைக் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி இதை சரி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதை வச்சு நீங்கள் அழுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ஜாலி, நல்லா இருக்குது. இந்தமாரி எல்லா நைட்டும் இது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி பண்ணுறதுக்கு 1 ரூபா இது மைனஸ் ஆகும். அதுவே நீங்கள் மெட்டலில் சுற்றியெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா 5 ரூபாயா மைனஸ் ஆகும். அப்கிரேட் பண்ண இந்த சுத்தியல் காசு அதிகமாக எடுக்கும். அதனால் அதுதான் ஒரு பிரச்சனை. சரி ப்ரோ, நான் உட்டன்லேயே வச்சு ஒரு ரூபாயா சரி பண்ணுவேன்னா 5 செகண்டில் சரி பண்ண
இது 5 செகண்டில் சரி பண்ணால் அது 3 செகண்டில் சரி பண்ணும். மெட்டலு ஸ்டோன் வந்து 3 செகண்டு, மெட்டல் வந்து 2 செகண்டு. அந்தமாரி இது பண்ண ஒரு ஒரு தட்டுனாலே இதாகிடும் கைஸ். இதோட காசு இதை செஞ்சு இதை விற்ற எவ்வளோ காசு கிடைக்கும்னு நீங்கள் பார்த்தீங்களா? 6 7 அவ்வளோ காசு கிடைக்குது கைஸ். நீங்கள் இந்தமாரி 2 போட்டுட்டு கூடயும் ஆக்டிவ் மிஸ்டர்னால் கிடைக்கும், ஆனால் குட்டியாக கிடைக்கும். அதில் நல்ல காசே கிடைக்காது. இப்போ இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். வந்து தின்னுட்டு போங்கடா. ஐயோ அதை போட்டு அழுத்துறோம் பாருங்க கைஸ். டெபாசிட் அழுத்தணும் கைஸ். இப்போ வந்து ஓப்பன் கொடுத்துருவோம். ஓப்பன் கொடுக்குற பாருங்க, அவனே வந்து தின்ட்டு போயிடுவான். இது வந்து என்னென்னா ரோபக்ஸ் கொடுக்கணுமா? இல்லை கைஸ் அப்பப்போ இல்லை குஸ்ட்டு கொடுப்பாங்க கைஸ். குஸ்ட்டுனா இப்போ நீங்கள் வந்து வரோம், நான் காட்டுறேன். அந்த குஸ்ட்டு வச்சு கைஸ் இந்த இடத்துல லூட் அடிக்கலாம் கைஸ். இந்தமாரி நிறைய வீடெல்லாம் இருக்கும். நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஒரு வீடு இருக்கும் கைஸ். ஆப்பிள், இந்த ஆப்பிளை வச்சு என்ன பண்ணுறதுனா இதுவும் ஆப்பிளை வச்சு பை செய்யலாம். ஆப்பிள் சாம்பி மீட்டெல்லாம் போட்டு கைஸ் அங்கே போகலான்னு தான் நினைக்கிறேன். பட் பெரிய சாம்பி இருக்குது, அதனால் கன்று வாங்கிட்டு போவோம். கன்று இங்கே இருக்கு பாருங்கள். கன்று எவ்வளோ ரூபா ஏதோ பார்த்தனே, 250 ரூபா. அந்த கன்னை வாங்கலாம். டின்னர்னு போட்டிருக்கு கைஸ். நம்ம கண்ணா டின்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். நான் ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் நான் போட்டு ரெடி பண்ண போகிறேன். 2 மீட்டு ஒரு ஆப்பிள் போட்டேன். கீழே பாருங்கள் மண்டை ஓடுலாம் இருக்குது, ஆனால் எதுக்குன்னு தெரில. இதையும் இதுக்குள்ளேயே போட்டுறேன். நெக்ஸ்ட் இப்போ சுற்றி எடுத்துகிட்டு ஏதோ ரெடி பண்ணுவோம். ஆக்டிவ் மிஸ்டரே கொடுத்துட்றேன். புது பை ஸ்வீட் ஆப்பிள் பை 115 ரூபாயா? சூப்பர் கைஸ், 115 ரூபானா நல்லது. ஐயோ கதவை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம், இது பிரச்சனையாக இருக்கே கைஸ். நம்ம இதில் சாகக்கூடாது, அதுதான் பெரிய இதுவே. செத்துட்டேன்னா அவள் தான் கேமும் முடிஞ்சிடும். அட்ரா ஏன்டா டே இங்கே இருக்குது, அங்கே தான் போய் அடி வாங்குவேன்னு போகிறான் பாருங்க. எதுக்குடா அங்கே போகிற? யாரா நீ? எதுக்குடா இங்கே வர? ஒரு ஐயோ இது வேற போட்டுலே. அங்கே பாருங்க கைஸ், பின்னாடியும் வீடியோலாம் இருக்குது. கதவு உடச்சிட்டான். டே அடி வாங்குடா. இவனு கைஸ் இப்படி இருக்கான். அடி கொடுக்குறதே இல்லையா? இன்னும் அடியே வாங்க மாட்டேங்கிறாங்க. அடி சாவல எப்படிஸ்ரா செத்து போடா கைஸ். ஏதோ ரிவார்ட் கிடைக்குது கைஸ். ஆனால் காலையில் ஆகிடுச்சுட்டு யாரா நீங்களாம் எழுப்பி பார்த்தீங்களா? இந்த மாதிரி குஸ்தெல்லாம் கொடுப்பான் பாருங்கள். மண்டையில் இந்தமாரி வச்சுருக்காங்களே அவங்களாம் வேறு. இப்போ மண்டையில் ரெட் கலராக ஒருத்தன் வச்சுருந்தான்ல அவன் வேறு. அவன் என்னன்னா அவன் வந்து இவன் தக்காளி. இப்போ எப்படி நம்மளுக்கு க்ரீன் கலர் ஆப்பிள் கிடச்சிதுற, இந்தமாரி க்ரீன் கலர் மண்டை வச்சுட்டு ஒருத்தன் வருவான். அவன் வந்து ஆப்பிள் தருவான் அரைச்சா. இப்போ அந்த கேரட் மாரி இருக்கான், இந்தமாரி இருக்கான்ல, இவன்லாம் நம்மளுக்கு கிடைப்பான். வேறு ஏதோ கிடைப்பான் பாருங்க. நான் போட்டே காட்டுறேன். ஃபுல்லாக ஜாம்பிஸ், வெறும் ஜாம்பி, அதனால் தேவையில்லை கைஸ். நார்மல் ஜாம்பியை போட்டால் அவ்வளோவா காசு கிடைக்காது. இந்தமாரி வித்தியாசமான ஜாம்பி போட்டால் தான் நல்லா காசு கிடைக்கும். என்னடா ஒன்றுமே இல்லை கைஸ், இன்னைக்கு ஃபுல்லாக ஜாம்பிஸ் தான். இது இன்னும் விற்கலையா? எடுத்து போடு கைஸ். மொத்தத்தையும் உடச்சி வச்சுருக்கான். வாங்க போவோம், உள்ளே போடு கைஸ். நான் லூஸு கைஸ். அதில் போடுறது போல் இதில் போட்டுட்ருக்கேன். டேரெக்டாக ஜாம்பி கறி வராது, இதில் போடணும் கைஸ். எடுத்துகிட்டு வந்து இதில் போடணும். நீங்களும் என்ன மாரி பண்ணாதீங்க, கரெக்டாக இதில் போட்டுங்க. ஐயோ என்னது அது, கதவை பாதியை காணும். ஜாம்பி கதவு கூடயும் கடிச்சு தின்ட்டாங்க ஜாம்பி. அவ்வளோ ஏண்டா பசிக்குதுன்னா என்கிட்ட சொன்னால் அண்ணன் ஒரு ஜாம்பி வீட்டு உங்களோட கறியை வச்சு ஒரு பைய செஞ்சு உன்கிட்ட தந்துருப்பேன்டா. ஏன்னா என் கதவை திங்கிறீங்க, என் காசு போதுடா கைஸ். போடு. நிறையா கறி கச்சிருக்கு, நிறையா கைன்ற பாருங்க. கறி கச்சிருந்தா நிறையா மீட்டு செய்யலாம். பை செஞ்சிச்சுன்னா அதை பேக் பண்ணி திங்கலான்னு வருது போட்டு இது பண்ணிடலாம். அது பேர்னா விற்கலாம். விற்றா 5 கோடி கிடைக்கும். 5 கோடி கைஸ். மொத்தத்தையும் போட்டு கட்டுன்னு கட்டணும். கட்டினாதான் காசு. ஆனால் கைஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு, ஷேர்லாம் தேவையில்லை கைஸ். ஷேர் கூட நீங்கள் பண்ண வேணாம்.
லைக் பண்ணுங்க, அது போதும். நான் போன வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்களான்னு தெரில, அதனால் போய் பார்த்துட்டு வாங்க. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு லைனாக வந்துருங்க. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட். இந்த இதோட கைஸ் வந்துட்டாங்க கைஸ். போட்ட அடுத்த சைடில் 2 பேரும் வராங்களா? ஒரு இது தான் வச்சேன், 2 பேரும் பாதி பாதி தின்னுப்பாங்களா தெரில. சரி கைஸ், மூடி வை, போவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காசு பார்த்தீங்களா, கன்று வாங்க போகிறோம், கன்று வாங்க போகிறோம், கன்று வாங்க போகிறோம். இப்போ நான் கன்று வாங்கிட்டேன்னா என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கும். இந்த 10 ரூபாயை வச்சு இப்போ பேக் பண்ணணும். 13 ரூபா இருக்குது. ஐயோ கன்று எடுக்கவே போகிறேன் கைஸ், நான் ஒரு முட்டாள் அறிவாளி, அதனால பாருங்க. ஐயோ கரெக்டாக நைட் ஆயிடுச்சு பாருங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே நின்றுட்டு தான் சண்டை போடுவாங்க, நான் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு சண்டை போடுவேன்டா. வாடா நான் அடி ராஜனவா ராவணா அப்படின்னு போட்டு சாங்கை போட்டோன்னா காப்பி ரைட் வந்துடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். இப்போ ஆப்பிள் அது கேரட்னு நினைக்கிறேன். கேரட் மண்டியை வச்சுட்டு வந்தால அவங்களாம் விற்றா செம்ம காசு கிடைக்கும், கோடீஸ்வரன் ஆயிடலாம். சாவு அவ்வளோதான். ராஜன ராவணா எப்படிமா சார் இவனை போடு. போட்டாச்சு. இவனும் போடு. சாவு 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 சாவு. நீ எங்கடா எங்கே போகிற தலைவா, எங்கே போகிறாய்? இப்போ என்ன பண்ணும்? என்னடா எவனும் வர மாட்டேங்கிறீங்க? நைட்டு முடிஞ்சனால எவனும் வரலையா? காலைல ஆயிடுச்சு கைஸ். இப்போ எல்லாம் டொமேட்டோ சாம்பி கைஸ், தக்காளி சாம்பி. ஹாய், நமக்கு தக்காளி கிடைக்கும் கைஸ், அதுதான் நல்லது. தக்காளி கட்சின்னா தக்காளி 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 கைஸ். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வேணும்னா கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட்டில் என்ன கேம் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், அவ்வளோதான் நான் செஞ்சிடுவேன். ஆப்பிள் சாம்பி. ஆப்பிள் பண்ணால் 155 ரூபாயா 125 ரூபாயா 115 ரூபான்னு நினைக்கிறேன். இவ்வளோ காசு கிடச்சிது ஒரு ஆப்பிள் போட்டதுக்கு. நம்மளுக்கு டொமேட்டோவும் கிடச்சிருக்கு, ஆப்பிளும் கிடச்சிருக்கு. எல்லாரும் தூக்கி போடு 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 போடு, அச்சு போடு அச்சு போடு, அச்சு தூக்கு மச்சான், அச்சு தூக்கு மச்சான், அச்சு தூக்கு கைஸ். இதெல்லாம் டொமேட்டோ தான். இங்கே எக்ஸ்பைரி ஆகிடும் கைஸ். இதெல்லாம் நீங்கள் அப்படியே சாம்பி வந்து வெறும் சாம்பி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளாக எக்ஸ்பைரி ஆகிடும். இந்தமாரி கறி ஆக்கி வச்சுருந்தீங்கன்னா 2 நாள் நிற்கும். இந்தமாரி ஆப்பிள் அந்தமாரி ஆக்கினா கூட கொஞ்ச நாள் தான் தாக்கு பிடிக்கும். அதுதான் ஃப்ரீசர்னு ஒன்று இருக்குது கைஸ். நீங்கள் இப்போ நான் இது சுற்றியில் செஞ்சேன்னா அந்த சைடில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃப்ரீசர் கிடைக்கும். அதில் எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சு நம்ம திங்கக்கூடாது, செய்யணும் கைஸ். நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. போடு போடு, அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு மச்சான், அடிச்சு தூக்கு. இது எல்லாத்தையும் கீழே கொட்டனே தெரியாமல். ஆக்டிவ் மிக்சர் ஜூஸி டொமேட்டோ பை புதுசாக அது அட்ராக் ஆகிடுது. எல்லாத்தையும் கையில் எடுத்துப்போம். இப்போ கையில் எடுத்துகிட்டு இந்த பீஸானே வருது கைஸ். பை எடுத்து பேக் பண்ணிடலாம். இதை திருப்பி உள்ளே போட்டு போடு 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 கைஸ். இந்த கேம் நீங்கள் விளாட்ணுன்னா ரோப்ளாக்ஸில் பேக் ஆர் டை அப்படின்னு நீங்கள் போட்டாலே வந்துடும். புது ரெசிபி ஸ்வீட் சோர் ஆப்பிள் பை, ஸ்வீட்டு சோஸு ஆப்பிள் பை, அதுதான் இந்த கேம் பேர். கேம் பேரில் இது தக்காளி பேர், பை பேர் கைஸ். இது என்ன புது காம்பினேஷன், டேங்கி டொமேட்டோ பை. வித்தியாசமாக பேரெல்லாம் வச்சுருக்காங்க. ரெண்டுத்தையும் உள்ளே போடு. ஸ்வீட் ஆப்பிள் பையையும் சூசி டொமேட்டோ பையையும் வச்சுட்டு அதுக்கு ஒரு என்ன பேர், ஏதோ ஒரு டொமேட்டோ அதுக்குள்ளே தின்ட்டிங்களாடா கைஸ். அடுத்த செகண்டே ஒருத்தன் தின்னுட்டு போட்டான். இப்போ இது வெறும் தக்காளி பை. இப்போ என்ன பேர் வரும், டேங்கி டொமேட்டோ பை. டொமேட்டோ பை. ஐயோ டொமேட்டோன்றேன் கைஸ். இப்போ எனக்கு கிட்ட கன்று கிடச்சிச்சில, நான் கன்னை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா தூரமாக போய் லூட்டு அடிக்க போகிறேன். இப்போ இது கூட இப்போ ஒரு கட்டையை எடுத்தேன்ல கைஸ், இந்த கட்டையை எடுத்து இதுக்குள்ளே போட்டால் அங்கே கட்டை ஏறும். இதுமாரி மெட்டல் எடுத்துகிட்டு போய் அதில் போட்டோன்னா மெட்டல் ஏறும். அதெல்லாம் வச்சுட்டா ஃப்ரீசரு இந்தமாரி நிறையா செய்யலாம். அப்படியே இதுதான் ரெட் ரைல்ஸையும் 99 ஃபாரஸ்ட்டையும் கலந்து விட்டது தான்.
4வது டே சர்வே பண்ணியிருக்கோம் கைஸ். 4வது டே சர்வே பண்ணி போயிருக்கோம். சாம்பி சவு 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 சவே டே சாம்பி பைடே நீ செத்து போடா. சாம்பிஸ்லாம் செத்துக்கிட்டே இருக்கு. சவு 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 நான் தான் சாவடிக்கிறேன். சாம்பிஸ்லாம் சாவுது, அதை நான் தான் சாவடிக்கிறேன். சாம்பிஸ் எல்லாம் சாவுது, அதை நான் தான் சாவடிக்கிறேன். போட்டு தள்ளு அடிச்சு 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 தூக்கு அடிச்சு தூக்கு மச்சான் அடிச்சு தூக்கு. இந்த பாட்டு தானே போன வீடியோவில் பாடினேன். ஐயோ அதே பாட்டே பார்த்துருக்கேனே. ஸோ மொத்த சாம்பியும் ஹண்ட்டு பண்ணி திருப்பி அந்த சாம்பிஸை எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே கொட்டுறது உள்ள கொட்டி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். எப்பா காய்ஸ் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். முடிச்சு இப்போ தான் வந்தேனே. எல்லாத்தையும் எடுத்து ஒரு இதுக்குள்ளே போட்டு கையில் எடுத்து இதுக்குள்ளே போட்டு இப்போ என்ன பை கிடைக்க போகுதுன்னு வேறு தரல. வித்தியாசமாலாம் பேர் வைப்பாங்களே. ஆனியன், இது சாம்பி மீட் அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து ஆனியன் புதுசாக ஆனியன் ஏதோ கச்சிருக்கு. அதை எடுத்து போட்டு பார்த்தேன். 2000 ரூபா நம்ம 1000 ரூபா நம்ம கிட்ட இருக்கு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோருக்கு போவோம். எக்ஸ்ப்ளோர் போடு. ஹெட்ஷாட் எல்லாமே ஹெட்ஷாட் தான்டா. ஹெட்ஷாட்ரா, நான் ஹெட்ஷாட் கிங்குடா. நான் அடித்தா தாங்க மாட்டேன். 4 மாதம் தூங்க மாட்டேன். அப்படி தூங்கிட்டாலும் நான் வந்து எழுப்பி விட்ருவேன். இவ்வளோ போ. ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் ஒன்றுமே இல்லை. எஸ்ட்டுன்னா ஈஸ்டா. என்னடா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு விளாட்றீங்களாடா. கண்ணெடு ஸ்வீட்டெடு கொண்டாடு. அந்த மாதிரி கண்ணெடு சுடு கொளுத்து. கண்ணெடு கொளுத்து. நிறைய கன்று இருக்குது. இப்போ நம்ம தான் இந்த கன்று வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எய்ட் கிட் ஓல்டு கேனு, உட்டன் சேரு, எல்லா குப்பை சாமானையும் எடுத்துகிட்டு போய் ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சி ஜூஸை எடுத்து ஒரு இடத்துல கொட்டினா அது ஃப்ரீசர் ஆகிடும். இப்படி தான் எல்லாரும் ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க கைஸ். அந்த மால் மாரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போகலாமா கைஸ்? நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நைட் ஆக போகுது. நைட்டாக போயிடுது. அதே பையா நைட் ஆக போகிறது இல்லை. எவ்வளோ நிமிஷம் இருக்குது நைட் ஆகிறதுக்கு? இன்னும் 1 மினிட் தான் கைஸ் இருக்குது. 40 நிமிஷம் 40 செகண்ட்ஸு. கடவுளன்னு கண்ணு எடுத்துட்டு ஓடு. கூட்டுக்கோ டேய். இல்லை இந்த மாலை சுற்றி பார்க்கலாம் வாங்க. சாப்பிட்டு என்னடா அல்ட்ரா ஸ்பீடு சாம்பிஸாக இருப்பாங்க போல. அல்ட்ரா ஸ்பீடில் வராங்க கைஸ். மில்லியன் அல்ட்ரா ஸ்பீடில் வராங்க இவங்கலாம். ஃபாஸ்ட்டு சாம்பின்னு அவங்க பேரில் போட்டிருக்கு. டே ஃபாஸ்ட்டு சாம்பி. ஐயோ அங்கே ஒருத்தன் இருக்கானா இன்னும் கைஸ்? அங்கே ஒருத்தன் இருக்கிறதே தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். சவ் கீரு இவன் சவ். வாட் இஸ் தேட்? யோ வாட் இஸ் தேட்? அது என்னது? என்னது போட்டிருக்கு கைஸ்? கண்ணு தரல கைஸ். என்ன சொல்றது? ரெட் மூனு கைஸ். எப்படி டெட் ரைட்ஸில் ரெட் மூன்னா வேம்பயர் வருமோ, இதுலேயும் வேம்பயர் வருமா? வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னடா வரப்போதே? வேம்பயரா வரட்டும். ஐயோ 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 ஏன்டா நான் ஒன்றுமே போல கைஸ். பேண்டேஜ் சுற்றிட்டேன். கண்ணேறா சீக்கிரமா போடுறா. அச்சு தூக்கு. இதாங்க சார் அந்த பாட்டை எடுத்து இங்கே போட்டு அந்த பாட்டை கட் பண்ணுங்க. இதாங்க ரியலான அடிச்சு தூக்கு மச்சான். அடிச்சு தூக்கு. டே ஏண்டா என்னதுடா அது? பர்பிள் கலரில் அடிச்சு தூக்கி வச்சுருக்கீங்க கைஸ். பர்பிள் கலரில் எதுவும் ஊற்றி வச்சுருக்கீங்க கைஸ். இங்கேருந்து ஒரு 100 ஜாம்பியை கொண்டிருப்பேன். ஐயோ நல்ல வேலை கைஸ். ஒரு நிமிஷம் என்னது? ஜஸ்ட் ஒன்ஸ் மோர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப்டர் திஸ் ஒன்று ஷுட்டு கைஸ். ஏதோ ஒரு டாக்டர் வந்து ஏதோ ஒரு முட்டையில் போய் ஏதோ ஒரு ஊசி எடுத்து குத்திருக்கான். ஏதோ என்ன நடக்குது? ஏதோ ஒரு முட்டை உடஞ்சி ஏதோ ஒரு கோழி வந்து நெருப்பு கிடக்குது. என்னதுடா அது? இன்னும் நீ மச்சான் இன்னும் நீ உசுரோட இருக்கியா அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கு கைஸ்.
ஃபாஸ்ட்டு ஜாம்பியெல்லாம் நான் வச்சுருக்கேன்டா. ஃபாஸ்ட்டு ஜாம்பி ஃபாஸ்ட்டாக ஓடும். இவன் என்னடா டொமேட்டோ பையன். கைஸ் இவ்வளோ ஜாம்பியை நான் கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப டைம் ஆக போகுது கைஸ். எல்லா ஜாம்பியும் கலெக்ட் பண்ணிட்டேன். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இதோட சாப்டர் 2 கண்டினியூ டு பி கண்டினியூ. பை பை, டாடா, see you.